அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சரி, அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹுடைய கிருபையினால் நமது மதரசாவுல ஒவ்வொரு வார வியாழக்கிழமையும் என்ன கிளாஸ் நடக்கும்? திக்ர் கிளாஸ் நடக்கும். அல்ஹம்துலில்லாஹ். அதன் அடிப்படையில இன்னைக்கு நாம இன்ஷா அல்லாஹ் உற்சாகமாக திக்ர் செய்ய போறோம். முதல்ல திக்ர் என்கின்ற அரபு வார்த்தைக்கு யாருக்கு அர்த்தம் தெரியும்? யாருக்கு அர்த்தம் தெரியும்? தெரியாதா? என்ன சொல்றீங்க? அஸ்தக்ஃபிருல்லாஹ். திக்ர்னா என்ன? அதுதான் சொல்லுங்க. அல்லாஹ்வை புகழ்வது, நினைவு கூறுவது. திக்ர் அப்படின்னா தக்கர என்கின்ற சொல்லில இருந்து வர்றதுதான். சரிங்களா? திக்ர் என்றால் நினைவு கூறுதல். என்ன இப்படி ஆயிட்டோம் நம்ம? அல்லாஹு. சரிங்களா? அப்ப திக்ரு செய்யுங்கன்னு சொன்னா என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம்? அல்லாஹுவ நினைவு கூறுதல். சரிங்களா? எதையுமே நம்ம நிறைய விஷயம் கேட்கிறோம், கேட்டுட்டு அப்படியே நம்ம விட்டுறக்கூடாது. அதை போல துர்பாக்கியம் எதுவுமே கிடையாது. அஸ்தக்ஃபிருல்லாஹ். மறுமையில அல்லாஹு தாலா என்ன செய்வான் தெரியுமா? இப்போ ஏதாவது ஏன் தொழுகல, ஏன் அமல் செய்யல, ஏன் திக்ரு செய்யல அப்படின்னு சொல்லும்போது சில பேர் என்ன சொல்லுவாங்க? யா அல்லாஹ், எனக்கு தெரியாது யா அல்லாஹ், இதை நான் கேள்விப்பட்டதே இல்லை, அதனால நான் அமல் செய்யல அப்படின்னு சொல்லுவாங்க. கேள்விப்பட்டவங்க என்ன சொல்லுவாங்க? இதெல்லாம் எனக்கு தெரியும், இருந்தும் நான் என்ன செய்யல அப்படின்னு சொல்லும்போது அல்லாஹ் பயங்கரமா கோபப்படுவான்ல. அல்லாஹ் பாதுகாக்கணும். அதனால நிறைய விஷயங்களை நம்ம கேட்கறது மட்டும் இல்லாம அது நல்ல ஞாபகம் வச்சுக்கிறணும், அதை அமல்படுத்தணும் இன்ஷா அல்லாஹ். சரிங்களா? அப்ப இன்னையில இருந்து நீங்க மறக்க கூடாது. திக்ர் என்றால் இறைவனை நினைவு கூறுதல். ஃபத்குரூனி அஸ்குருக்கும் வஷ்குருலி வலா தக்ஃபுரூன். அல்லாஹ் குர்ஆன்ல அழகான வார்த்தை சொல்லுவான். ஃபத்குரூனி அஸ்குருக்கும், நீங்கள் என்னை நினைவு கூறுங்கள், நானும் உங்களை நினைவு கூறுகிறேன். என்ன வார்த்தை பாத்தீங்களா? தக்கர, அந்த திக்ர் என்கின்ற வார்த்தை அந்த வசனத்துல வருது. அப்ப நாம அல்லாஹ்வை திக்ர் செஞ்சாதான் அல்லாஹ் நம்மளை நினைவு கூறுவான். சரிங்களா? அதனால நல்ல முறையில திக்ருடைய மஜ்லிஸ்ல என்னென்ன திக்ருக்கள் ஓதுறோம், அதனுடைய நன்மைகள் என்ன, அதனுடைய சிறப்புகள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறது மட்டுமல்ல, மனனம் கொள்வது மட்டுமல்ல, அதை இன்ஷா அல்லாஹ் செயல்படுத்தக்கூடியவர்களாக இருக்கணும். சரிங்களா? சரி, அல்ஹம்துலில்லாஹ். இன்னைக்கு நாம ஒரு 3 திக்ருக்களை செய்ய போறோம். திக்ருக்கள் என்று சொல்றதை மட்டுமல்லாம அற்புதமான 3 துஆக்கள், ரொம்ப சிறப்பான அற்புதமும் ஆச்சரியமும் நிறைந்த 3 துஆக்களை நம்ம என்ன செய்ய போறோம்? இன்ஷா அல்லாஹ் செய்ய போறோம். சரிங்களா? அது எந்த அளவுக்கு சிறப்பு வாய்ந்தது அப்படிங்கிறத இன்ஷா அல்லாஹ் அந்த திக்ரை நம்ம செய்யும் பொழுது, அந்த துஆவை நம்ம சொல்லி கொடுக்கும் பொழுது இன்ஷா அல்லாஹ் அதனுடைய சிறப்புகளை சொல்லிடுவோம். இப்ப நாம இன்ஷா அல்லாஹ் திக்ரு மஜ்லிஸ ஆரம்பிக்கும் பொழுது இறைவனை அதிகமாக புகழ வேண்டும். இறைவனை அதிகமா புகழக்கூடிய அழகான திக்ரு என்றால் அஸ்மாவுல் ஹுஸ்னா. அஸ்மாவுல் ஹுஸ்னா என்ன அர்த்தம்? அல்ஹம்துலில்லாஹ். இதனால் நம்ம தெரிஞ்சு வச்சிருக்கோமே, அல்லாஹ்வின் திருப்பெயர்கள், அல்லாஹ்வின் அழகிய பெயர்கள் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹு தஆலா, அல்லாஹுடைய தூதர் நமக்கு எத்தனை பெயர்களை கற்றுக் கொடுத்திருக்காங்க? 99 திக்ரு, 99 அஸ்மால் ஹுஸ்னா இருக்குது. சரிங்களா? இப்ப கொஞ்சம் சில அஸ்மால் ஹுஸ்னா நம்ம ஓதிட்டு இன்ஷா அல்லாஹ் அந்த 3 முக்கியமான அற்புத துஆக்களுக்குள்ள நம்ம நுழைவோம் இன்ஷா அல்லாஹ். சரி, ஓதுங்க. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். ஹுவல்லாஹுல் லதீ லா இலாஹ இல்லாஹு யா ரஹ்மான், அளவற்ற அருளாளனே. யா ரஹீம், நிகரற்ற அன்புடையோனே. யா மலிக், உண்மையான அரசனே. யா குத்தூஸ், தூய்மையாளனே. யா சலாம், சாந்தி அளிப்பவனே. யா முஃமின், அபயம் அளிப்பவனே. யா முஹைமின், ரட்சிப்பவனே. யா அசீஸ், மிகைத்தவனே. யா ஜப்பார், அடக்கி ஆள்பவனே. யா முத்தகப்பிர், பெருமைக்குரியவனே. யா ஹாலிக்,
படைப்பவனே, யா பாரிஉ ஒழுங்கு செய்பவனே, யா முஸவ்விரு உருவம் அமைப்பவனே, யா கஃபார் மிக மன்னிப்பவனே, யா கஹ்ஹார் அடக்கி ஆள்பவனே, யா வஹ்ஹாப் கொடை மிக்கவனே, யா ரஸ்ஸாக் அள்ளி வழங்குபவனே, யா ஃபத்தாஹ் வெற்றி அளிப்பவனே, யா அலீம் நன்கறிந்தவனே, யா காபில் கைப்பற்றுபவனே. சரி, ஜல்லல் ஜலாலஹு வ ஜல்லல் ஜலாலா. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹுடைய திருநாமத்தை கொண்டு நம்மளுடைய திக்ருடைய மஜ்லிஸ் ஆரம்பமாகுது. அல்ஹம்துலில்லாஹ். நம்ம எத்தனை துஆக்கள் சொல்லி கொடுக்கறதா சொன்னோம்? 3 துஆக்கள். 3 துஆக்களை விட அற்புதமான 3 துஆக்கள். சரிங்களா? சரி, முதல் துஆ இது. இந்த துஆ எப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி கொடுத்தாங்க, அந்த துஆவுடைய சிறப்பு என்ன அப்படிங்கறத நம்ம பார்த்துட்டு இன்ஷா அல்லாஹ் அது என்ன துஆன்னு சொல்லுவோம். ஒரு முறை ஒரு சஹாபி மஸ்ஜிது நபவிக்கு தொழுக வர்றாங்க. சஹாபினா புரியுதுங்களா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தோழர்கள். அவங்க ஒரு சஹாபி தொழுகிறாங்க. தொழுகும் பொழுது அழகான தொழுகை, நேர்த்தியான தொழுகை, நீண்ட நேர ருக்கு, நீண்ட நேர சுஜூத். நமக்கெல்லாம் தெரியும் யாருடைய தொழுகையில ருக்குவும் சுஜூதும் அதிகமா நீண்ட நேரம் நம்ம செய்யறோமோ அதுதான் சிறந்த தொழுகையாகும். சரிங்களா? அப்படியான தொழுகையை அந்த சஹாபி தொழுத பின்னாடி இப்படி ஒரு துஆ கேட்கிறாங்க. சரிங்களா? அந்த துஆ தான் இப்ப நான் சொல்லி கொடுக்க போறேன் இன்ஷா அல்லாஹ். அந்த துஆ சொன்ன உடனே அது என்னன்ட்டு நம்ம கடைசி சொல்லிடுவோம். அந்த துஆ செஞ்சதும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்யறாங்க அப்படின்னா, சுத்தி இருக்க சஹாபாக்கள் இடத்துல இப்படி கேட்கிறாங்க. என்ன கேட்கிறாங்க? தோழர்களே, கவனிச்சிங்களா? ததுரூன பிமா துஆ, இந்த துஆவை நீங்க கவனிச்சிங்களா? இந்த துஆவை நீங்க அறிந்து கொண்டீர்களா அப்படின்னு கேட்கிறாங்க. கேட்ட உடனே அல்லாஹும் அவர்களுடைய தூதரும் அறிந்ததுதான் அப்படிங்கிறத சொல்லுவாங்க. அல்லாஹு வ ரசூலுஹு அலம் அப்படின்ட்டு சஹாபாக்கள் சொல்றாங்க. சொன்ன உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, இந்த துஆவை அந்த சஹாபி கேட்டாங்க. அந்த சஹாபி கேட்டதுக்கு பின்னாடி அந்த தோழர் என்ன தேவைகளை அல்லாஹ்விடத்தில் கேட்கின்றார்களோ அந்த தேவைகளை அல்லாஹு தஆலா முழுமையாக கபூல் செய்து கொண்டான். அவர்களுடைய துஆவிற்கு பதிலளித்து விட்டான். சுப்ஹானல்லாஹ். நம்ம எத்தனையோ நாட்கள் நிறைய துஆக்கள் செஞ்சுட்டு இருக்கோம்ல. எல்லாருக்குமே எல்லா ஒவ்வொரு தேவைகள் இருக்கும். உங்களுடைய தேவைகள் என்னவா இருக்கும்? நல்ல மார்க் எடுக்கணும் இன்ஷா அல்லாஹ். எதுலையுமே மார்க்க கல்வியா இருந்தாலும் சரி, உலக கல்வியா இருந்தாலும் சரி, நிறைய கத்துக்கிறணும், ஒழுக்கமுள்ள பிள்ளைகளா வளரணும், குர்ஆன் ஓதணும், இல்ல வீட்டுடைய குடும்ப சூழ்நிலைகள், இப்படி நிறைய தேவைகளை அல்லாஹ்விடத்துல நம்ம கேட்டுக்கிட்டே இருப்போம். துஆ இன்னும் நல்லா நீங்க புரிஞ்சுக்கிறணும். துஆ கபூலாகணும் அப்படின்னா 3 விதமா அல்லாஹ் கபூலாக்குவா. கேக்குறீங்களா? 3 விதமா அல்லாஹ் நம்மளுடைய துஆவை கபூலாக்குவா. ஒரு முதல் வகை எப்படி கபூலாகும் அப்படின்னா, உடனே அல்லாஹு தஆலா அதற்கான ரிசல்ட்டை கொடுத்துருவான். அப்படிதானே? நீங்க உங்களுடைய அனுபவத்துல நீங்க ஈஸியா அதை புரிஞ்சுக்கிறலாம். டக்குன்னு ஏதாவது யா அல்லாஹ் சீக்கிரம் இன்ஷா அல்லாஹ் இந்த மிஸ் வராம இருக்கும், ஏதாவது ஒரு பீரியட்ல அதெல்லாம் நிறைய துஆ செஞ்சிருக்கு. அப்படிதானே? இதெல்லாம் அனுபவப்படும். எப்படியாவது இந்த பீரியட்ல இங்கிலீஷ் மிஸ் வரக்கூடாது, மேக்ஸ் சார் வரக்கூடாது அப்படின்னு சொல்லி நம்ம என்ன செய்வோம்? துஆ செய்வோம். பார்த்தா டக்குன்னு அது கபூலாகும். ஐயோ, அவ்வளோ சந்தோஷப்படுவோம், அல்ஹம்துலில்லாஹ் அப்படின்னு சொல்லிட்டு. சரிங்களா? இது ஒரு வகை உடனே கபூலாகிறது. 2வது வகை என்ன அப்படின்னு சொல்லும் பொழுது, அல்லாஹு தஆலா கொஞ்சம் லேட் பண்ணுவான். அது லேட் பண்ணும்போது நாம என்ன நினைப்போம்? அச்சோ, நம்ம துஆ அல்லாஹ் கபூலாக்கலையோ அப்படின்னு சொல்லிட்டு நாம நினைப்போம். ஆனா அதுல என்ன பெனிஃபிட் அப்படின்னா, கொஞ்சம் தாமதப்படுத்தி கொடுத்தாலும் சிறந்ததை அல்லாஹ் கொடுப்பான். நம்ம எதை கேட்கிறோமோ அதை விட பன்மடங்கா கொடுப்பா இன்ஷா அல்லாஹ். இப்ப உதாரணமா அல்லாஹ்விடத்துல ஒரு நல்ல அழகான ஆடை வேணும் யா அல்லாஹ் இந்த பெருநாளுக்கு அப்படின்னு நம்ம துஆ செய்வோம். என்ன ஆகும்? கொஞ்சம் எல்லா குடும்பத்திலையும் பாத்தீங்கன்னா பெருநாளுடைய 10வது நாள் ட்ரெஸ் எடுத்துருவாங்க, பெருநாளுடைய ஸ்டார்டிங்ல ட்ரெஸ் எடுத்துருவாங்க. நமக்கு கொஞ்சம் லேட் ஆகும். ஐயோ, நம்ம வீட்டுல சீக்கிரம் ட்ரெஸ் எடுக்க மாட்டேங்காங்களே அப்படின்னு லேட் ஆகும். ஆனா சிறந்தது பக்கத்து வீட்டை விட நமக்கு அவங்க ஃபர்ஸ்டா எடுத்துருவாங்க. ஆனா நமக்கு இன்னும் கொஞ்சம் லேட் ஆனாலும் அல்லாஹ் பெர்ஃபெக்டா ரொம்ப அழகானதா அவங்கள விட சிறந்ததை நமக்கு என்ன செய்வான் இன்ஷா அல்லாஹ் கொடுப்பான். இப்படி 2வது வகையா கொஞ்சம் லேட்டா அல்லாஹு தஆலா நமக்கு சிறந்ததை கொடுப்பான். சரிங்களா? இது 2வது வகை. 3வது வகை
கொஞ்சம் நாம நம்மளுடைய மனசை ஆஸ்வாசப்படுத்திக்கிறோம். என்னன்னா அந்த துவாவை ரொம்ப நாள் இல்ல, வாழ்நாள் முழுவதும் அந்த துவாவை அல்லாஹ்விடத்துல கேட்கிறோம், கபுலாக்குற மாதிரி தெரியல அப்படின்னு சொல்லிட்டு மனம் தளர்ந்து இருக்கிறோம். ஆனால் மறுமையில அந்த துவாவுக்கு பகரமா அல்லாஹு தாலா அதை விட சிறந்ததை மறுமையில கொடுப்பானா. அதனுடைய நன்மைகளை, சொர்க்கமா இருக்கலாம், சொர்க்கத்துடைய மாளிகைகளா இருக்கலாம், பெரிய பெரிய ஏதாவது ஒரு கிஃப்ட் என்ன செய்வான், துவாவுக்கு பகரமா கொடுப்பானா. அப்ப அந்த அடியான் நினைப்பானா, சே நம்ம பேசாம இந்த உலகத்துல என்னென்ன துவாக்கள் கேட்டோமோ அதெல்லாம் கபுலாகாம இருந்தா சிறந்ததை அல்லாஹ் மறுமையில கொடுத்திருப்பானேன்னு நினைப்போம். அந்த அளவிற்கு என்ன செய்வான் அல்லாஹ் தஆலா, துன்யாவை விட நம்மளுடைய தேவைகளை முறையிடும் பொழுது, சில இதை ஏற்காமல் இருக்கும்பொழுது மறுமையில இவ்வளவு பெனிஃபிட், இவ்வளவு சிறப்பான ஒரு கிஃப்ட் என்ன செய்வான் அல்லாஹ் கொடுப்பான். அப்ப 3 வகையா நம்மளுடைய துவாக்கள் கபுலாக்கப்படும். உடனே கபுலாக்கப்படும், கொஞ்சம் லேட் ஆகும், இல்ல மறுமையில அதனுடைய நன்மைகளை சிறந்ததாக இன்ஷா அல்லாஹ் கொடுப்பான். சரி, இந்த சஹாபி ஒரு துவா செய்யறாங்க. ஆனாலுமே நமக்கு மனிதனுடைய குணம் என்ன தெரியுமா, டக்குன்னு கிடைக்கணும். அதுதானே ஒண்ணு, பசிச்ச உடனே எனக்கு எனக்கு என்ன கிடைக்கணும், சாப்பாடு வேணும், எனக்கு சீக்கிரம் ஏதாவது டக்குன்னு ஏதாவது ஒரு ரிசுக்கு வேணும் அப்படின்னு நாம நினைப்போம்ல. அல்ஹம்துலில்லாஹ், இன்ஷா அல்லாஹ் இந்த துவாவை கண்டிப்பா எல்லாருமே மனனம் செய்ய போறோம் இன்ஷா அல்லாஹ். அதுலயும் புது புது வேர்ட்ஸ் எல்லாம் கிடையாது. இப்ப அஸ்மால் ஹுஸ்னா ஓதுனோம்ல, அதுல பாதி அஸ்மால் ஹுஸ்னா அல்லாஹ்வுடைய திருநாமங்கள் இந்த துவாக்குள்ள வந்துரும் இன்ஷா அல்லாஹ். அதனால இந்த துவாவை மனனம் செஞ்சு நம்மளுடைய ஒவ்வொரு தொழுகைக்கு பின்னாடியும் அந்த சஹாபி எப்படி ஓதுனாங்களோ, ஓதுனதுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் என்ன மாதிரி சொன்னாங்க, சீக்கிரம் அல்லாஹ் பதில் கொடுத்துட்டான், இந்த துவாவை கபுலாக்கிட்டான் அப்படின்னு சொன்னாங்கல்ல, அந்த நன்மையை நாம பெறணும் இன்ஷா அல்லாஹ். அப்ப நம்ம தவக்குலோடு துவா செய்யணும், தவக்குலோடு தொழுது இன்ஷா அல்லாஹ் துவா செய்யணும். சரி, அது என்ன துவா அப்படின்னு நம்ம பார்க்க போறோம் இன்ஷா அல்லாஹ். சரி, அல்ஹம்துலில்லாஹ். அந்த துவாவை இப்ப சொல்லித்தார, திரும்ப சொல்லுங்க. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்லாஹும்ம இன்னா நஸ்அலுக பி அன்ன லக்கல் ஹம்து லா இலாஹ இல்லா அன்தல் மன்னான் யா பதீஉஸ் ஸமாவாதி வல் அர்ள் யாதல் ஜலாலி வல் இக்ராம் யா ஹய்யு யா கய்யூம். ஈஸியா இருக்குதா? ரொம்ப அழகான அல்லாஹுடைய நிறைய, அதுவும் இஸ்முல் அஅதம் என்று சொல்லக்கூடிய ஒரு கண்ணியமான பெயர்கள் கொண்ட இந்த துவாவை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சஹாபி செய்யும் பொழுது அங்கீகரிச்சிருக்காங்க. சரிங்களா? இப்ப மறுபடியும் சொல்றேன் இன்ஷா அல்லாஹ். நான் ஒரு முறை நான் வாசிச்சு காமிக்கிறேன், நீங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க இன்ஷா அல்லாஹ். நம்ம போர்டுல எழுதி போட்டு இன்ஷா அல்லாஹ் மனப்பாடம் பண்ணிடுவோம். அல்லாஹும்ம இன்னா நஸ்அலுக பி அன்ன லக்கல் ஹம்து லா இலாஹ இல்லா அன்தல் மன்னான் யா பதீஉஸ் ஸமாவாதி வல் அர்ள் யாதல் ஜலாலி வல் இக்ராம் யா ஹய்யு யா கய்யூம். இதுக்கு முன்னாடி நம்ம ஓதி இருக்கும், ஞாபகம் இருக்கா? மகரிப்புக்கு பின்னாடி நம்ம இந்த துவா ஓதுவோம். இப்ப கொஞ்சம் நாள்ல விடுபட்டுருச்சு இன்ஷா அல்லாஹ். இதை இனிமே கண்டினியூ பண்ணிடுவோம். சரிங்களா? இப்ப இந்த துவாவை அந்த சஹாபி செஞ்ச உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹு தாலா இவர்களுடைய துவாவை கபுல் செய்து கொண்டான், அவர்களுக்கு அல்லாஹ் பதிலளித்து விட்டான் அப்படின்ட்டு அந்த சஹாபாக்களுக்கு சொல்லி கொடுக்குறாங்க. இன்ஷா அல்லாஹ் இந்த துவாவை நாமளும் ஒவ்வொரு தொழுகைக்கு பின்னாடியும் நல்ல முறையில தவக்குலோடு இன்ஷா அல்லாஹ் துவா செய்தோமேயானால் அல்லாஹ் நம்மளுடைய தேவைகளை உடனே என்ன செய்வான், நிறைவேற்றி கொடுக்கக்கூடிய அளவிற்கு சக்தி வாய்ந்த அற்புத துவாக்கள் இந்த துவா. அல்லாஹும்ம இன்னா நஸ்அலுக அன்னலக்கல் ஹம்து பி அன்னலக்கல் ஹம்து லா இலாஹ இல்லா அன்தல் மன்னான் யா பதீஉஸ் ஸமாவாதி வல் அர்ள் யாதல் ஜலாலி வல் இக்ராம் யா ஹய்யு யா கய்யூம். சரிங்களா? ஒரு துவா. அல்ஹம்துலில்லாஹ். 2வது துவா இதை விட ரொம்ப அற்புதமான, நம்மளுடைய பாவங்களை உடனே மன்னிக்கக்கூடிய துவா. சரிங்களா? இது உடனே கபுலாக்குறான் இல்லையா நம்மளுடைய தேவைகளை, இந்த துவா நம்மளுடைய பாவங்களை மன்னிக்கக்கூடியதாக இருக்குது. இதே போலத்தான் ஒரு மனிதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த மஸ்ஜித் நபவிக்கு வர்றாங்க. இதே போல அழகான முறையில தொழுகிறாங்க. தொழுத பின்னாடி இந்த துவா செய்யறாங்க. இந்த துவா செஞ்சதும் அல்லாஹுடைய தூதர் 3 முறை ஒரு வார்த்தையை சொல்றாங்க. சரிங்களா? 3 முறை ஒரு வார்த்தையை சஹாபாக்கள் இடத்துல சொல்றாங்க. என்ன சொல்றாங்க? இப்போ ஒரு மனிதர் வந்தார் இல்லையா, தொழுதார் இல்ல, ஒரு துவா செஞ்சார்ல, அந்த துவா செஞ்சதும் கது குஃபிர லஹு கது குஃபிர லஹு கது குஃபிர லஹு, என்ன அர்த்தம்? நிச்சயமாக அவரை அல்லாஹ் மன்னித்து விட்டான், அவருக்கு மன்னிப்பு கிடைத்து விட்டது, அவருக்கு அந்த சஹாபிக்கு, அந்த தோழருக்கு மன்னிப்பு கிடைத்து விட்டது அப்படின்னு சொல்லிட்டு 3 முறை சொல்லுவாங்க. அல்லாஹுடைய தூதருடைய வார்த்தையில இந்த பாணி இருக்குது. அது என்னன்னா, ஒரு முறை ஒரு வார்த்தையை சொல்றாங்க, ஒரு விஷயத்த சொல்றாங்கன்னா அது உறுதியானது.
அதே வார்த்தைய 3 முறை திரும்ப திரும்ப சொல்றாங்க அப்படின்னா அது மிக உறுதியானது. சரிங்களா? அதனால குஃபிரலகு குஃபிரலகு கது குஃபிரலகு, நிச்சயமாக. கதுனா என்ன அர்த்தம்னா நிச்சயமாக. குர்ஆன்ல அல்லாஹ் தஆலா ஒரு வசனம் சொல்லுவான், கது அஃப்லஹல் முஃமினூன், நிச்சயமாக முக்மின்கள் வெற்றி பெற்று விட்டார்கள். குர்ஆன்ல எங்கெல்லாம் கது என்கின்ற வார்த்தை வருதோ அது எல்லாமே நிச்சயம் என்கின்ற அர்த்தத்தை கொடுக்கும். சரிங்களா? அதே அதே வார்த்தையை தான் அல்லாஹுடைய தூதர் அந்த சஹாபி செஞ்ச துவாவுக்கு இந்த மாதிரியான வார்த்தைகளை சொல்லி பாவம் மன்னிக்கப்பட்டு விட்டது அப்படிங்கிறத சொல்றாங்க. சரி, இப்ப நம்மளுடைய பாவங்கள் உடனே மன்னிக்கப்பட வேண்டும் என்றால் ஒவ்வொரு வக்து தொழுகையிலையும் இந்த துவாவை ஓதுவோம். இதுல ரொம்ப அழகான ஒரு என்ன அப்படின்னா, ஒரு சூறா இதுக்குள்ள இந்த இந்த துவாக்குள்ள வருதுப்பா. அதனால சீக்கிரமா மனப்பாடாயிரும் இன்ஷா அல்லாஹ். பாக்குறீங்களா? இப்ப பாருங்க, நான் சொல்லி கொடுக்க திரும்ப சொல்லுங்க. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக யா அல்லாஹு அஹது ஸமதுல்லதி லம் யலிது வலம் யூலது வலம் யகுல்லஹு, என்ன வரும்? சூரா வந்துருச்சா? ஈஸியான துவா. அதோடு இந்த வார்த்தையும் அந்த சஹாபி ஓதி இருக்கிறாங்க. அன் தக்ஃபிர் லனா ذுனூபனா இன்னக அன்தல் கஃபூருர் ரஹீம். மறுபடியும் சொல்லுங்க. அல்லாஹும்ம இன்னா நஸ்அலுக யா அல்லாஹுல் அஹதுஸ் ஸமதுல்லதி லம் யலிது வலம் யூலது வலம் யகுல்லஹு குஃபுவன் அஹது வ அன் தக்ஃபிர் லனா ذுனூபனா இன்னக அன்தல் கஃபூருர் ரஹீம். அழகான இந்த துவா. இதை ஒவ்வொரு ஃபர்லு தொழுகைக்கு பின்னாடியும் இந்த துவா செய்தோமையானால் கது குஃபிர லகு என்கின்ற வார்த்தை இன்ஷா அல்லாஹ் நமக்கும் பொருத்தமா அமையும் அப்படிங்கிறதுல நம்ம ஆதரவு வைப்போம். அல்லாஹ் நம்மளுடைய பாவங்களை உடனடியாக மன்னித்து விடுவான். சரிங்களா? இந்த 2 துவா ரொம்ப முக்கியமானது. அதே போல 3 துவா சொன்னோம் இல்லையா? 2 நம்ம படிச்சுட்டோம் அல்ஹம்துலில்லாஹ். 3வது இது துஆ அல்ல, அல்லாஹுடைய குர்ஆனில் இருக்கக்கூடிய ஒரு வசனம். அல்லாஹ் நமக்கு கொடுத்த குர்ஆனில் இருக்கக்கூடிய ஒரு வசனத்தை இன்ஷா அல்லாஹ் நம்ம துஆ செய்யறதுக்கு முன்னாடி, சரிங்களா, நம்ம துஆ செய்யறதுக்கு முன்னாடி இந்த வசனத்தை சொல்லி நம்ம துஆ செய்தோமையானால் அல்லாஹ் சீக்கிரம் கபூலாக்கி கொடுப்பான் இன்ஷா அல்லாஹ். சரிங்களா? இப்ப நம்ம அந்த துஆவை சொல்ல போறோம், அந்த வசனத்தை சொல்ல போறோம் இன்ஷா அல்லாஹ். சொல்லுங்க. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். குலில்லாஹும்ம மாலிகல் முல்கி துஅத்தில் முல்க மன் தஷாஉ வதன்சிஉல் முல்க மிம்மன் தஷாஉ வதுஇஸ்ஸு மன் தஷாஉ وتذل من تشاء بيدك الخير إنك على كل شيء قدير تولج الليل في النهار وتولج النهار في الليل وتخرج الحي من الميت وتخرج الميت من الحي وترزق من تشاء بغير حساب. சரிங்களா? இந்த துவா அதுலயும் ரொம்ப அற்புதமான துவாவும் வசனமும் கூட. சரிங்களா? மறுபடியும் நான் ஒரு காட்டை ஓதி காமிக்கிறேன், நல்லா கவனிங்க. அதுலயும் பாத்தீங்கன்னா குலில்லாஹும்ம, அல்லாஹும்ம என்கின்ற வார்த்தை குர்ஆன்ல அல்லது ஹதீஸ்ல எதுல வந்தாலும் அது துவாவில அடங்கும். சரிங்களா? அல்லாஹும்மன்னா என்ன அர்த்தம்? அல்லாஹ்வே அப்படிங்கறது அர்த்தம். சரிங்களா? இப்ப இந்த துவா எப்படி அல்லாஹ் தஆலா நமக்கு சொல்லி காட்டுறா பாருங்க. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம்.
قل اللهم مالك الملك تؤتي الملك من تشاء وتنزع الملك ممن تشاء وتعز من تشاء وتذل من تشاء بيدك الخير إنك على كل شيء قدير تولج الليل في النهار وتولج النهار في الليل وتخرج الحي من الميت وتخرج الميت من الحي وترزق من تشاء بغير حساب. அழகான வார்த்தை. இதுல என்ன அர்த்தம் தெரியுமா? அல்லாஹ் நாடினவர்களுக்கு ஆட்சியை கொடுப்பான், அல்லாஹ் நாடினவர்களுக்கு ஆட்சியை எடுப்பான், அல்லாஹ் நாடினவர்களுக்கு தான் கண்ணியத்தை கொடுப்பான், அல்லாஹ் நாடினவர்களுக்கு தான் இழிவை கொடுப்பான். அல்லாஹ் யாருக்கு நாடினான், அதாவது இறந்ததுல இருந்து உயிர்ப்பிக்கவும் செய்வோன் அவன்தான், உயிரோடு இருப்பதிலிருந்தும் மரணிக்க செய்ததும் அவன்தான். அதே போல இருளிலிருந்து ஒளியை கொண்டு வருவனும் அவன்தான், பகலிலிருந்து இருளை கொண்டு வருவனும் அவன்தான், தன் நாடியவர்களுக்கு ரிசுக்கை வழங்குவான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே அல்லாஹுடைய நாட்டத்தின் காரணமா தான் இந்த உலகத்துல நடக்கு அப்படிங்கிறத ரொம்ப ஆணித்தனமா சொல்லக்கூடிய ஒரு அழகான வசனம் இந்த வசனம். சரிங்களா? இந்த வசனத்தை நம்ம ஓதி நம்மளுடைய துவா, நம்மளுடைய தேவைகளை கேட்டோமே ஆனால் அல்லாஹ் முழுமையாக நமக்கு கபலாக்கி கொடுப்பான். சுப்ஹானல்லாஹ். இன்னைக்கு 3 முக்கியமான அற்புதமான ஆச்சரியங்கள் நிறைந்த ஒரு அழகான துவாக்களையும் வசனங்களையும் நம்ம படிச்சிருக்கோம். அல்ஹம்துலில்லாஹ். அதை மனனம் செய்யக்கூடிய பாக்கியத்தை எல்லாருக்குமே அல்லாஹ் தரணும். அது மட்டும் இல்லாம அதை செயல்படுத்தி நம்மளுடைய தேவைகளை நிறைவேற்றக்கூடிய பாக்கியத்தையும் நம்மளுடைய பாவங்களை முழுமையாக மன்னிக்கக்கூடிய பாக்கியத்தையும் அல்லாஹு தாலா நம் அனைவருக்கும் தந்தல் புரிவானாக. ஆமீன். இந்த திக்ருடைய மஜ்லிஸை அல்லாஹ் முழுமையாக கபுலாக்கி கொண்டு இதில் செய்த திக்ருக்களையும் இதில் கேட்ட துஆக்களையும் இதில் ஓதிய தஸ்பீஹ்களையும் அல்லாஹ் முழுமையாக கபுலாக்கி கொண்டு அல்லாஹ்வால் பொருத்தம் பெற்ற அவனுடைய பொருத்தம் பெற்ற அடியார்களோடு நம் அனைவரையும் ஒன்று சேர்ப்பானாக. ஆமீன். அகுலு கௌலி ஹாதா அஸ்தக்ஃபிருல்லாஹு லனா வலக்கும் வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. ஜஸாக்குமுல்லாஹ் கைரன் கஸீரா.